இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்தேங்க. இவங்க பேசியிருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு படம் தினசரி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்துருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் வந்து அமெரிக்கா ரிட்டன் போல். அவங்க இங்கிலீஷ் பாடல்கள்லாம் பாடுறவங்க போல். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அழகு மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. அவங்க வயசு மேலே ரொம்ப பெரிய விமர்சனம். இதை வச்சு அவங்கள நிறையா ட்ரோல் பண்ணுறாங்க போல். ஆம்பளை மாதிரி இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதாவது திருநங்கை மாதிரி இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம யூடியூப்பில் நிறைய திருநங்கைகள் சுற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் வித்தியாசம் தெரியலையா என்ன அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சரி, என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு வீடியோவை. அவங்க பேசியிருக்காங்க, பத்திரிக்கையாளர் சந்திப்பு அங்கங்கே நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் வேறு பேசியிருக்காங்க. நம்ம பிக் பாஸ் அமீர் நடிக்கிற படம் போல் அது வர்ணாசிரமம் அப்படின்ற பேரில் அந்த படம் இருக்குது. அதில் இவங்க பாடல் பாடியிருக்காங்க. நடிச்சிருக்காங்களான்னு தெரில, சின்ன பிட்டு தான் நான் பார்த்தேன். இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஒரு கருங்குரங்கு காட்டுறேன். அது என்ன ஜர்னலிஸ்ட்டாக ஆனாவுனா ஜர்னலிஸ்ட்டுன்னு ஒரு போர்டை ஒன்று மாட்டிகிட்டு வந்து வாயில் வரதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்றானுங்க. போகிற போக்கில் சரவணா ஸ்டோர் ஓனரே கை வைக்கிறார் இந்த ஆள். ஃபஸ்ட் மூவி ஒரு பாட்டு பாடுறதுக்காக தான் வந்தேன். நான் ஜஸ்ட் வாண்ட் சிங் ஒன் சாங். என்னது அதுக்காக என்ன பண்ணலான்னா சரி மூவியே பண்ணேன். மூவி பண்ணால் நான் ஐ கேன் சிங். நான் பிகாஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர் இன் தமிழில், பட் ஐ கேன் சிங் இன் இங்கிலீஷ். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, கர்மா இஸ் அ சைக்கிள். கர்மான்னு தெரியுமில்ல, கர்மா தமிழில் கர்மான்னு சொல்லுவாங்க. அது சைக்கிள். எப்படின்னா நீங்கள் யாருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவங்களே தான் அவங்ககிட்ட நீங்கள் நல்லது எதிர்பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தவங்க நல்லது பண்ணனா அவங்க செய்யலையே நினைக்கல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க, அதுதான் கர்மா. ஸோ இவங்களுக்கு அவங்க செய்யலை, இவங்க செய்ய நான் ஏன் நினைக்கணும், இவங்க எனக்கு செய்கிறாங்க, ஸோ இவங்க அது அவங்களுக்கு நான் இவங்க எனக்கு செய்றாங்க. தட்ஸ் இட். சீரியஸ்லி நாங்க அங்க வந்து எவ்ரிதிங் இஸ் அங்க வந்து எல்லாமே ஃப்ரீடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பிகாஸ் அஸ் ஃப்ரீடம் கண்ட்ரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனாலும் வந்து இப்போ கல்ச்சர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு யூஎஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் சே ஒரு டீன் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து ஒரு 70s 80s 2000 வரைக்குமே ஒரு 60% அப்படிலாம் இருந்துச்சு. டீன் ப்ரெக்னன்சி 15 years old தே கிவ் பர்த் அது மாதிரிலாம் இருந்துச்சு. பிகாஸ் தே டேட் தே கோ ஃபார் இது அது மாதிரிலாம். இப்போ வந்து இட் சேஞ்ச் டு இப்போ இருக்கிறதுல வந்து என்ன 10% தான் டீன் ப்ரெக்னன்சிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் முக்கியம். புறாவட்டு வீடியோ இதுக்கு மேலே சுட்டு போட முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு வயதில் திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகிறது அப்படின்றது முன்னாடி அங்கே அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பக்குவப்பட்டாங்க, மக்கள் பொறுப்பாக இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரியான கல்ச்சரில் திருமணத்துக்கு முன்னாடி குழந்த உண்டாகிறது இல்லை பாதிக்கப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம யாருக்காவது நல்லது கெட்டது செஞ்சோம்னா அது திரும்ப நம்மக்கிட்ட வரும் அப்படின்றது தான் கர்மா இஸ் பூமரங்கம்போம். ஆனால் நம்ம யாருக்கு நல்லது கெட்டது பண்ணுறோமோ அவங்களாலே அது திரும்ப கிடைக்காது, வேறு ஒருத்தரால் தான் கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்லும்போது இன்னும் தெளிவாக எனக்கு புரிஞ்சதுங்க. இவங்க பேர் எனக்கு சொல்ல வரல, அப்புறமாட்டி கூகுளில் போய் எப்படி உச்சரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. சிந்தியா.